ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் பப்பி கிட்டன் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மாடியில் பூனைக்குட்டி போட்டு வச்சுருக்கு. அதை நம்ம க்ளீன் பண்ணவே இல்லை. அந்த இடத்த நம்ம ஊருக்கு போனதுனால வாங்க அதை போய் க்ளீன் பண்ண போகலாம். இங்கே பாருங்கள், அழகு குட்டி செல்லம் போல் 3 விளையாண்டுட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்று மட்டும் முயல் குட்டி மாதிரி ஃபுல் ஒயிட்டு, இன்னொன்று ப்ரௌன், இன்னொன்று ஒயிட் அண்ட் ப்ரௌன். ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்து கொண்டு வெளியில் வச்சுருக்கோம். வெளியில் வச்சுட்டு அந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஐயோ, அந்த பெரிய பூனை வந்துருச்சே, போச்சு. அங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு பாக்ஸில் தூக்கிட்டு எங்கேயாவது அதோடய குட்டியை கொண்டு போயிடுவோன்னு சொல்லி அது கழுத்தை கடித்து எப்படி தூக்கிட்டு போகுது பாருங்கள். அதோட குட்டியை தராதான். இங்கே பாருங்கள், தூக்கிட்டு போய் நாங்கள் அந்த ரூமில் இருந்த ஷெல்ஃபில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதான கொண்டு போயிடுச்சு பாருங்கள். நாங்கள் ஏதோ அந்த பூனையை கடத்திட்டு போகிற மாதிரி. இன்னும் இந்த 2 குட்டி இருக்குது, இதையும் தூக்க வருதான்னு பார்ப்போம். அழகாக இருக்குது. அந்த முயல் குட்டி மாதிரி இருந்ததை தான் தூக்கிட்டு ஓடிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அந்த பாக்ஸில் எடுத்துட்டு அந்த இடத்த கொஞ்சம் அதுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது பயந்துருச்சு, நம்ம குட்டியை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. அதனால் அது எடுத்துகிட்டு போகுது. கௌதம், நீயே கொண்டு இந்த குட்டியை கொண்டு அங்கே கொண்டு வை. நீ கொண்டு வையேன். நான் இந்த ஒரு நிமிஷமா நீ ஒரு நிமிஷம் சொல்கிறதுக்குள்ளே அங்கே பூனையே திரும்ப குட்டியை தூக்க வந்துடும். அது பாவம் கழுத்தை கடிச்சு தூக்கிட்டு போகுது. நீ தூக்கிட்டு போயேன், தடவுனது போதும். ஒரு நிமிஷம் அந்த போ, அதுவே வந்துருச்சு. அங்கே பாரு எப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இன்னும் ஒரு பூனை தானே இருக்குது, அதுவே கொண்டு போயிடும். அது என்ன கொண்டு போகும்? நீ தூக்கி கொண்டு போய் வச்சிரு, அப்போதாம்மா அது பழகும். அது பழக வேண்டாம், அது கழுத்தை கடிச்சு கொண்டு வருமோ என்னமோ. இல்லைம்மா, அது ஒன்றும் பண்ணாது. அது பாவம், அதுக்கு அது தூக்கிட்டு போவே தெரில, அது இப்படி தான் பழகிடும். சரி, இதை கொண்டு போய் நாங்களே கொண்டு போய் வச்சிடுறோம். இங்கே பாருங்கள், நாங்கள் கொண்டு பூனைக்கிட்ட கொண்டு போட்டுட்டோம். 3 இப்போ தாய்கிட்ட போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. அதான் இந்த ஷெல்ஃபை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நீட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா அந்த பூனை அதை விடவே மாட்டேங்குது. அது அவ்வளோ ஒரு மதர் கேர் அந்த ஸ்டேஜில் இருக்குது. நம்ம பூனையை நம்ம வீட்டில் உள்ள ஆட்கள் தூக்குனாலுமே அதை என்ன நினச்சிக்கிறோன்னா, இவங்க தூக்கிட்டு போய் எங்கேயாவது நம்ம பூனைக்குட்டியை தூர போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பயப்படும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுது. நான் இப்போ லைட் வேறு அடிச்சிட்ருக்கேன்னா அதனால் ஏதோ அது பயந்துடும். ஆனால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் லைட் அடித்து காட்டுறேன். அதில் 3 குட்டி இருக்குது பாருங்கள். செல்லம் போல் இருக்கா? உங்கள் வீட்டிலலாம் பூனைக்குட்டி இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு தொந்தரவும் இல்லை, அது பாட்டுக்குள்ள ஏன்னா நைட்டு போல். ஆனால் சத்தம் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த குட்டிகள்லாம் சேர்ந்து இந்த தாய் பூனை மட்டும் எங்கேயாவது கீழே போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இங்கேப்பா முறைக்கிறது பாரு அஜய், இங்கே பாரு, நம்ம மறுபடியும் அந்த பூனைக்குட்டியை தூக்கிடுவோன்னு. நம்ம கூட தூக்குவோம். ஏம்மா, உன் குட்டி உனக்கு தாம்மா, யாரும் நாங்கள் தூக்கிட்டு போக போகிறதில்ல. அழகு குட்டிகளை நீயே வச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ